ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 4 மிளகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா வீட்லேயே அரைச்சது, ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். அது கூடயே 2 சீனி மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் சீனி மிளகா காரம் அதிகமாக இருக்குன்றதுனால 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நார்மல் மிளகா 3 கூட சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதும் நல்லா பழுத்த ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா மசாலா பச்சை வாசம் போனதும் 1/2 கிலோ அளவுள்ள சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மசாலாவில் சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வதக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த சிக்கன் கூட 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்து அதையும் நல்லா இந்த சிக்கனோடையே பெரட்டி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அனல் மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆனதும் மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புல கரம் மசாலா, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கனால மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். இந்த காரமே ரொம்ப சரியாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபிஸ் போடுறேன். தேங்க்யூ.